6 வாரத்துக்கு முன்னால் பார்த்தா 3000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருந்தோம். டக்குன்னு கண்ணு மூடி திறக்கிறதுக்கு முன்னால் 50,000க்கு வந்துட்டோம். வீட்டுக்காரம்மா மனசை கூட புரிஞ்சுக்கலாம் போல். ஆனால் யூடியூப் அல்காரதம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஊர் திருவிழாவில் நாடகம் மாதிரி ஷோ பார்த்துருக்கீங்களா? அதில் நடிகர்கள் எல்லாம் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஒரு 10 பேர் மட்டும்தான் மேடைக்கு முன்னால் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 10 பேரில் இங்கேயும் அங்கேயுமா ஒரு 4 பேர் சபாஸ் அப்படின்னு அப்பப்போ கை தட்டுவாங்க. கை தட்டி அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு நம்ம பெர்ஃபார்மர்ஸும் நன்றி சொல்கிறத கேட்டுருக்குறோம். அப்படி தான் என் யூடியூப் அனுபவமும் கடந்த 1.5 வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இப்போ இவ்வளோ சப்போர்ட். நிறைய பேர் பர்சனலாகவே எனக்கு மெயில் அனுப்பியிருக்கீங்க, லிங்க்டின்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. இந்த சேனல் எப்படி உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை படிக்கும்போது வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஈடு இணையே கிடையாது. 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தார், இப்படி 30x 40xன்னு சேர்த்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்கள் எப்போ தான் உங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இதுக்கு மேலே என்னையா என்ஜாய்மெண்ட், எனக்கு இதுவே போதும். இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இப்போ நாம் டாப் 10 கேள்விகளுக்கு உள்ளே போகலாமா? வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நான் எதிர்பார்த்ததை விட நிறைய கேள்விகள். சிலது பதில் தெரிந்த ஈஸியான கேள்விகள், சிலது ரிசர்ச் பண்ணி சொல்ல வேண்டிய கஷ்டமான கேள்விகள். உங்கள் பேரை சொல்லி நானும் இங்கே கற்றுக்கிறேன். எல்லா கேள்விகளுக்கும் இங்கே பதில் சொல்லணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அதனால் டாப் 10 கேள்விகளுக்கு இங்கே பதில் சொல்கிறேன். மிச்ச கேள்விகளுக்கு கமெண்ட்ஸில் பதில் சொல்கிறேன். ஒருவேளை நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நான் உங்களை கண்டுக்கலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மையான காரணமாக இருக்கும். இப்போது முதல் கேள்வியை பார்க்கலாம். ஆனந்தா இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவில் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. நிறைய பேர் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிற பேரில் கண்ணாப்பின்னான்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கி வச்சுருப்பாங்க. அதிகமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சுருக்கிறதுனால டைவர்சிஃபிகேஷன் அதிகமாகாது. அதை மேனேஜ் பண்ணுற நம்ம தலைவலி தான் அதிகமாகும். அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோல் என்ன பண்ண முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வாங்கிக்கணும். முதல்ல செய்ய வேண்டியது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எத்தனை % எக்விட்டி, எத்தனை % டெப்ட் வேணும்னு முடிவு பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் ப்ரொஃபைலை பொறுத்து அது மாறுபடும். நீங்கள் அக்ரெசிவான இன்வெஸ்டர்னால் 100% எக்விட்டியில் இருக்கலாம். கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர்ஸ் அவங்க வயசை பொறுத்து எக்விட்டி எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் 60% எக்விட்டி 40% டெப்ட் ஃபண்ட் அப்படின்னு முடிவெடுக்கிறாருன்னு வச்சுப்போம். அடுத்து 60% எக்விட்டியில் என்ன மாதிரியான எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். எதையும் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நோ பிரைனர் முடிவுன்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, S&P 500, NASDAQ 100 இதெல்லாமே யூனிக்கான இண்டெக்ஸ். 4யுமே வாங்கலாம், அல்லது 4ல் எது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ஏற்றதோ அதை வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 4 ஃபண்ட் எக்விட்டி பார்ட்டுக்கு போதும். இல்லை எனக்கு ஒரு மேனேஜ் ஃபண்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மேனேஜ் ஃபண்டையும் கூட வாங்கிக்கலாம். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஃபண்டுக்கும் இன்னொரு ஃபண்டுக்கும் ஓவர்லேப் கம்மியாக இருக்கணும். 75% ஒரே மாதிரி இருக்கிற ஃபண்டை வாங்கக்கூடாது. அப்புறம் ஒரே இண்டெக்ஸை பல ஃபண்ட் ஹவுஸில் வாங்குறதும் நல்ல ஐடியா இல்லை. நிறைய பேர் சேம் நிஃப்டி 50 இண்டெக்ஸை யூடிஐயில் வாங்குவாங்க, அப்புறம் டாட்டாவில் வாங்குவாங்க. அது தேவையில்லாத கிளட்டரை தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் உருவாக்கும். நல்ல எஸ்டாப்ளிஷ் ஃபண்ட் ஹவுஸில் ஒரே ஃபண்டாக வாங்கிக்கிறது நல்லது. ஸோ மொத்தத்தில் எக்விட்டிக்கு ஓவர்லேப் இல்லாத 5 ஃபண்ட் வர வாங்கிக்கலாம். டெப்ட்டுக்கும் அதே தான். ஒரே மாதிரியான டெப்ட் ஃபண்டை வேறு வேறு ஃபண்ட் ஹவுஸில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி கடமைக்குன்னு எல்லா டெப்ட் ஃபண்ட் டைப்ஸையும் வாங்கக்கூடாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கோலுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ட் டேர்ம் ஃபண்டோ அல்லது இன்கம் ஃபண்டோ வாங்கிக்கணும். ஸோ டெப்ட் ஃபண்ட் மொத்தத்தில் 1லேருந்து 3 வரை வச்சுக்கலாம். மொத்தத்தில் 8 ஃபண்ட் வரை வச்சுக்கலாம். ஆனால் 8ம் வேறு வேறு பர்பஸ்க்காக இருக்கணும். SBI ப்ளூ சிப், ஆக்சிஸ் ப்ளூ சிப்னு ஒரே கோலை வச்சுருக்கிற மல்டிபிள் ஃபண்ட்ஸை வாங்காதீங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். அதே காரணம் இன்னொரு ஃபண்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஃபண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி கிறிஷ் கேட்டிருக்காங்க. இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போய் செட்டில் ஆகிறவங்க இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு சிம்பிளான பதில், எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிவிட்டு யூஎஸ்க்கு மூவ் பண்ணுங்கள். ஏன்னா நாம் இங்கே யூஎஸில் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது எல்ஐசி பாலிசி முதல் கொண்டு எல்லா ஃபைனான்ஷியல் அசட்ஸையும் ரிப்போர்ட் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. உங்கள் சிச்சுவேஷன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அதுக்கு நல்ல சிஏட்டை போய் கன்சல்ட் பண்ணி முடிவெடுத்துக்கோங்க.
அடுத்த கேள்வி பேஃபில் அலர்ட் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல வேலை, பேருக்கு ஏற்ற மாதிரி குழப்பாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருந்து டைரெக்டாக யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று, இன்ட்ராக்டிவ் புரோக்கர்ஸ் மாதிரிப்பட்ட இன்டர்நேஷ்னல் புரோக்கரேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி யூஎஸ் ஸ்டாக்ஸில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன், ஐசிஐசிஐ டைரக்ட், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் அது மாதிரியான லோக்கல் இந்தியன் புரோக்கரேஜ்லேயும் குளோபல் ட்ரேடிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படியும் யூஎஸ் ஸ்டாக்ஸ் வாங்கலாம். ஆனால் இதில் என்ன பெரிய பிரச்சனைனா ஃபீஸ், புரோக்கர் சார்ஜ், ரெமிட்டன்ஸ் சார்ஜ் அப்படின்னு கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரை ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் செலவாகும். அப்படின்னா அட்லீஸ்ட் 5 லட்சம் ரூபாயாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் தான் இது ஒர்த்தாக இருக்கலாம். அதுக்கு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒர்த் இல்லை. சுண்டக்காய் எட்டனா சுமக்கூலி பார்த்தனா அப்படிங்கிற கதையாயிடும். அதுக்கு நம்ம மோத்திலால் ஆஸ்வாலோட S&P 500 ஃபண்ட் அல்லது நாஸ்டாக் 100 ஃபண்டை வாங்கிக்கலாம். அதனால் இதை பண்ணுற பிளான் உங்களுக்கு இருந்தால் இதில் இருக்கிற ஃபீஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு அப்புறமா இதில் இறங்குங்க. அடுத்த கேள்வி தினேஷ் கேட்டிருக்கிறார். கைதட்டிய அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த 4 பேரில் நம்ம தினேஷும் ஒருத்தர். நம்ம சேனலோட ஆரம்ப காலத்தில் இருந்து சப்ஸ்கிரைபராக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறார். அவரோட கேள்வி, ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நிஃப்டி 50, நாஸ்டாக் 100 அல்லது ஃப்ளெக்ஸி கேப் இந்த 3 ஃபண்ட்ஸில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. பெஸ்ட்டுங்கிறது ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். ஒருத்தருக்கு ஹை ரிட்டர்ன் பெஸ்ட்டுன்னு தோணலாம், இன்னொருத்தருக்கு லோயர் வொலடைலிட்டி பெஸ்ட்டுன்னு தோணலாம், சில பேருக்கு ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு தோணலாம். அப்புறம் இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கிற ஃபண்ட் நாளைக்கு பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ண முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக நல்ல ஃபண்டை சூஸ் பண்ண முயற்சி பண்ணணும். அது பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு பதில், கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட் அப்படின்னா அவங்க பெஸ்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்கல, ஆனால் லோ வாலட்டிலிட்டி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நிஃப்டி 50 அண்ட் S&P 500 காம்பினேஷன் தான் பெஸ்ட்டு. நிஃப்டி 50, நாஸ்டாக் 100, ஃப்ளெக்ஸி கேப் மிக்ஸ்னா அதை நான் மாடரேட் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ரிட்டர்ன் பெட்டராக எதிர்பார்க்கலாம், ஆனால் இந்த காம்பினேஷனுக்கு வாலட்டிலிட்டியும் அதிகமாக எதிர்பார்க்கணும். அடுத்த கேள்வி பிரகாஷ்ராஜ் கேட்டிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 60% காட்டுது, ஆனால் 3 வருஷம் ரிட்டர்ன் 5 வருஷம் ரிட்டர்னை பார்த்தா 20% கம்மியாக காட்டுதே, அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொலைச்சி கேள்வி கேட்குறதுல பிரகாஷ்ராஜை மிஞ்ச முடியுமா? நல்ல கேள்வி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், எல்லா வருஷமும் ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து ரிட்டர்ன்ஸ் டோட்டலாக மாறுபடும். இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக மணிச்சிம்போட CAGR கால்குலேட்டரை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் 100 ரூபாயில் இருந்து 160 ரூபாய்க்கு கடந்த ஒரு வருஷத்தில் கூடியிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 1 இயர் ரிட்டர்ன் 60%. இப்போ 3வது வருஷம் முடிவில் அதே 160 ரூபாயில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ கடந்த 3 வருஷம் ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன? 16.96%. 5 வருஷம் முடிவில் அதே 160 ரூபாயில் இருந்தால் இப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் 9.86%. ஸோ ஒரு பீரியடோட ஆரம்ப விலை என்ன, முடிவு விலை என்ன அப்படிங்கிறத பொறுத்து அந்த பீரியடோட ஆவரேஜ் ரிட்டர்ன் மாறுபடும். உங்கள் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 1 இயராக 60% ரிட்டர்ன் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முந்தின 2 வருஷம் அவ்வளோ சிறப்பான வளர்ச்சி இல்லாததுனால ஆவரேஜ் ரிட்டர்ன் 20%க்கு கீழே வந்திருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் வைல்டாக ஸ்விங் ஆகும். அதனால தான் நம்ம ஷார்ட் டேர்முக்கு தேவைப்படுற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. லாங் டேர்மில் டிவிடெண்ட்ஸோடு சேர்த்து ஆவரேஜாக நாம் 12லேருந்து 14% வரை ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். இதை நாம் ரிஸ்க்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் எபிசோட்லேயே விளக்கமாக பார்த்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த 5 கேள்விகளை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.